அகல்யா விளக்கு 100? அகல்யா விளக்குனா? ராணிமா, நீ அகல் விளக்கு சொன்னியா இல்ல அகல்யா விளக்கு சொன்னியா? ஏதோ ஞாபகத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. இதுக்கு போய் ஊரை கூட்டிட்டு இருக்க? ஏதோ ஞாபகமா இல்ல யாரோ ஞாபகமா? தெனு விட்ற. You have committed the greatest mistake in your life. ஏங்க அப்படி சொல்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏங்க அவன் தான் விடுதலை பத்திரம் அது இதுன்னு போய் பூச்சாடி காட்டிட்டு வந்திருக்கானா, நானும் அதுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா? நான் அதெல்லாம் செய்ய சொல்லல. நீ சும்மா இருந்திருந்தாலே போதும். அவளுக்கு பயம் வந்திருக்கும். ஏங்க உங்களுக்கு அவ கேரக்டர் தெரியாதா? அவ இதுக்கெல்லாமா பயப்படுவா? இன்ஃபேக்ட் இந்த மாதிரி காரியம் எல்லாம் அவளை இன்னும் சீண்டதான் செய்யும். கௌதம் இந்த வீட்டு விட்டு போன போது நீ இந்த மாதிரி சொல்லலையே, எதுவுமே பேசலையே, சமாதானப்படுத்தணும் நீ சொல்லலையே, ஏன் அப்படி? அது பூஜா மேல எனக்கு இருந்த நம்பிக்கை. உங்களால சூர்யாவை மாத்த முடியுங்கிறப்ப என்னால டிம்பிள சரி பண்ண முடியாதா என்ன? அவங்க நடிக்கிறாங்க. அவங்க உங்களை சக்கையா ஏமாத்திருக்காங்க. இத பாரு டிம்பிள், இப்பவும் சொல்றேன், உன் அத்தை மாதிரி மனசு யாருக்குமே வராது. இத பாரு, இப்படி ஒரு விடுதலை பத்திரம் மாப்பிள்ள உனக்கு கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே அவங்க மாப்பிள்ளையே கொடுக்க வேண்டாம்னு தடுத்து இருப்பாங்க. அப்படி சொல்லு அலமேலு. ஏன் டிம்பிள், மாப்பிள்ள கொடுத்த விடுதலை பத்திரத்தை எங்க கண்ணு முன்னாடி கிழிச்செறிஞ்சாங்களே, அது ஒண்ணு போதாது சம்பந்தி எப்படிப்பட்டவங்க யாருன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு? நான்சென்ஸ். தெரியாது அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்பவும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இத பாரு டிம்பிள், மாப்பிள்ள உன்னை கூப்பிட வரும்போது நீ மறுபடியும் முருங்கை மரம் ஏறி உட்காந்துக்காத. சொல்லி புத்தகத்தி கட்டுப்பச்சா உனக்கு? பெத்த பொண்ணை பார்த்து முருங்கை மரம் வேதாளம் எதோ சொல்லிட்டு இருக்க? வயசான காலத்துல அக்கடான ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்காம எதுக்கு மச்சான் தேவையில்லாம ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்கப்பா. யாரு பாலிடிக்ஸ் பண்றாங்க? இவரா இல்ல அவங்களா? தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. வாய மூடு. இது ஏன் வீடுடி, என் புருஷன் சம்பாதிச்ச வீடு. இந்த வீட்ல இருந்து வெளியில போன்னு சொல்ற உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்கு. அந்த வீடு வேண்டான்னு சொல்லிட்டு நீயா தான் நடி கிளம்பிங்க வந்த. இந்த வீடு உனக்கு இல்ல, வெளியில போடின்னு சொன்னா எங்க போய் நிப்ப? மா, சொல்லுங்க அகல்யா. சாரி சரவணன், நீங்க ஏதோ பேச வந்தீங்க. நான் சம்பந்தமே இல்லாம ஏதோ உளறி குட்டி. ஐம் சாரி, ஐம் வெரி சாரி. இல்ல அது விட்டுடுங்க சரவணன். குட் பை. குட் பை ஒன்ஸ் ஃபார் ஆல். ஹலோ அகல்யா. உங்க வீட்ல நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு பேரனோ பேத்தியோ பிறக்க போறாங்க. இந்த கருவை கலைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கும் சேர்த்து வச்சு அழுங்க. இப்பவே இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறேன் அபார்ஷன்காக. நீங்க எல்லாம் வெளியில போங்க. நான் அபார்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்க யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல. நான் டிம்பிளோட அம்மா பேசுறேங்க. சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல? டிம்பிள் நல்லா இருக்காளா? எப்படி சொல்றதுன்னு தெரியல சம்பந்திமா. டிம்பிள் முழுகாம இருக்கிறா. ரியலி? டிம்பிள் கன்சீவ் ஆயிருக்காளா? எனக்கு குழந்தை வேண்டாம், நான் கலைச்சிடுவேன்னு ஒரே அடம் புடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல சம்பந்திமா. நான் வரேன், சூர்யாவை வர சொல்றேன். அவன் வந்து பேசினா எல்லாம் சரியா போயிடும். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எச்ச கையா இருந்தாலும் பரவாயில்ல, கை கொடு. கை கொடுறா. டிம்பிள் கன்சீவ் ஆயிருக்கா, நீ அப்பாவாக போற. சரிப்பா. பிரச்சனையே இதாங்க. எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் நடக்குது, ஆனா சம்பந்தப்பட்ட 2 பேரும் சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. அது வந்து சார், அது வந்து எங்க ஹோட்டலுக்கு புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு. நீங்க உங்க குடும்பத்தோட எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறேன். அதான் இன்வைட் பண்ணலான்னு வந்திருக்கேன். டிம்பிள் எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் முதல்ல அம்மா ஆனதை விட இந்த சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. திரும்ப அப்பா கடவுளே. I'm sorry, Dimple.
இதுக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாத, எல்லாத்துக்கும் சேர்த்துன்னு நினைச்சுக்கோ. ஐம் சாரி. நவ் யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாம். நியாயமா இத பெரிய லெவல்ல செலிப்ரேட் பண்ணிருக்கணும். நீ வாமா, கிளம்பு. பேசுறது இல்லைன்னே முடிவு பண்ணிட்டியா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. வாங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா அம்மா, நான் சொன்னல விஸ்வநாதன் சாருன்னு, அவங்க பொண்ணுங்க அகல்யா, அஞ்சலி. வணக்கம் ஆண்டி. இவங்க தான் என் அம்மா. அது தேனு, என் குட்டி தங்கச்சி. வாங்க. ராணிமா, என்னைக்குமே அமோகமா ஓஹோன்னு இருக்கணும். என்னைக்கு என் பொண்ணு உங்க வீட்டுல மருமகள் ஆனாலோ அன்னைக்கே அவளை பத்தின கவலை நான் நிறுத்திட்டேன். அவரு என்ன கோச்சிக்கலாம், வீட்டுல அவங்கள மத்தவங்கள கோச்சிக்கலாம், சண்டை போட்டு முகத்தை திருப்பிக்கலாம். மத்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் என் பொண்ணு விஷயத்துல அவரு என்னைக்கும் அவ பக்கம் தான் நிப்பாருன்னு எனக்கு தெரியும் சம்பந்தி. சாமிக்கு போட்ட மாலைன்னு ஆரம்பம் சொன்னதும் அது மாப்பிள்ளை கழுத்துல தான் போய் சேரணும்னு என் மனசுக்கு பட்டுச்சு. ஒரு நிமிஷம் அகல்யா, பூஜைக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் வாங்காம போக கூடாது. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஏய், அப்ப நீ சொல்றது நெசந்தானா? ஏன் ராணிமா இப்படி மக்கா இருக்க? நீ பெத்த புள்ள என்ன பண்றா, எந்த ரூட்ல போறான்னு கூட நான் தான் பார்த்து சொல்லணுமா? இந்தாங்க. என்னது இது? என்ன இப்படி பாக்குறீங்க? ஸ்வீட்ஸ் உங்களுக்கு தான், வாங்கிக்கங்க. உங்களுக்கு செப்பரேட் பேக்கிங் இருக்கு, உங்களுக்கும் செப்பரேட்டா இருக்கு. மேல இருக்கிறது உங்களுக்கு. டேய் டேய் டேய், என்னம்மா? இருந்து சாப்பிட்டு போ சொல்லுடா. இது வேறயா? ஏங்க சாப்பிட்டு இல்ல ஆண்டி, போலாம். ஒரு அவசரமான ஒர்க் இருக்கு, நாங்க அப்புறம் வரோம். சரி, கிளம்புறோம் ஆண்டி. கிளம்புறோங்க. ஓகே, தேங்க்ஸ். கிளம்புறோம். Bye. வா. மாப்பிள்ள, இது வெறும் ஹோட்டல் இல்ல மாப்பிள்ள, உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதை. என்ன மாப்பிள்ள? பழைச்சதும் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. தடுக்கி விழுந்துட்டேன், இப்ப எழுந்திரிச்சிட்டேன். சேச்சே, விடுங்க மாப்பிள்ள, பழசெல்லாம் மறந்துடுங்க. புதுசா ஆரம்பிப்போம். வாங்க வாங்க வாங்க. என்னங்க, நிஜமாவே எனக்காக ஃபீல் பண்ணி தான் சாரி சொன்னீங்களா? இல்ல நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்காக சாரி சொன்னீங்களா? டிம்பிள், நீ முக்கியம்னு நினைச்சது உண்மை, குழந்தை முக்கியம்னு நினைச்சதும் உண்மை. இது ரெண்டையும் மீறி ஒரு சென்டிமெண்டல் ரீசன் இருக்கு. ஃப்ராங்கா சொல்றேனே, உன் மேல கோவம் வந்து தான் உன்னை அடித்தேன். ஆஃப்டர் ஆல் எல்லார் வீட்லையும் நடக்கிற பிரச்சனை தானே. யூ டோன்ட் வரி, ஈவன் திஸ் வில் பாஸ் அவே. கோவத்தை குறைச்சிக்கோ, மனசுக்குள்ள எப்பவும் சந்தோஷமா இரு. அதுதான் உனக்கும் நல்லது, நம்ம குழந்தைக்கும் நல்லது. முடிஞ்சிருச்சுங்க. நான் கோவப்பட்டது, கத்துனது, திட்டினது, சண்டை போட்டது, எடுத்தெறிஞ்சு பேசினது, திமிர்த்தனம் காட்டினது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா ஒண்ணு நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என்னைக்குமே உங்க மேல கோவம் வந்ததே இல்லை. தேங்க்ஸ் டிம்பிள், தேங்க்ஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை தவிர எனக்கு வேறு யாருமே முக்கியம் இல்லைன்னு குறைஞ்சது ஒரு 100 தடவை சொல்லியிருப்பேன். அப்போல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மூஞ்செல்லாம் ஒருத்தி லவ் பண்ணுறாளே, நமக்காக இப்படி பேசுகிறாளே, இப்படி உருகிறாளே, இப்படி இருக்காளே, நம்ம திரும்ப பதிலுக்கு இவளுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் எத்தனை நாள் ராத்திரிலாம் தூங்காமல் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? ஆனால் நமக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை கூட பிறந்துருச்சு. ஏதோ ஒரு விதத்தில் என்னோட உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம் உன் மனசில் படுதில்ல? நீ சரியா புரிஞ்சுக்கல ராஜேஷ். நான் என் வாழ்க்கையவே உன் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வந்தவ. 20 வயசு வரைக்கும் என்னை வளர்த்த ஆளாக்குன அப்பா அம்மாவை அப்ராப்டா கட் பண்ணிட்டு, இனிமே இதுதான் என் வீடு, நீ தான் என் உலகம்
அத்தையும் மாமாவும் என் அப்பா அம்மா மாதிரின்னு சட்டுன்னு மனசுக்குள்ள வேற ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடமாட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா எப்போவாவது தோணுதான் செய்யும். இந்த சுடிதார் அவுத்து போட்டுட்டு நைட்டுக்குள்ள தலையை நுழைச்சு ஹாயா காலை நீட்டிட்டு உட்கார்ற மாதிரி புருஷனை கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுட்டு அப்பா அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுல பொண்ணுங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கதான் செய்யுது. பின்னிட்டீங்கம்மா, சந்தோஷத்துல அப்படியே விசில் அடிக்கிற போல தோணுச்சு. கோர்ட்டுக்குள்ள என்ன ஆர்குமெண்ட்? எப்படிமா சாதிச்சிட்டீங்கம்மா நீங்க? ஆமா, அப்படியே இல்லைங்கம்மா, அப்படியே இருங்க. பாவி கண்ணு, பார்ப்பார் கண்ணு, உற்றார் கண்ணு, சுற்றத்தார் அத்துணை கண்களும் இந்த எலுமிச்சம்பழத்தின் மூலமாக அத்துணை கண் திருஷ்டிகளும் விலக கடவுது. ஐயோ, என்ன பாயிண்ட்? எவ்வளவு கேசஸ் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? வணக்கம் சம்பந்தியம்மா. மறக்க மாட்டேன் சம்பந்தியம்மா. என் தகுதிக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதோட நான் விட போறதில்ல. சொல்லி வைங்க, உங்க பொறுக்கி சம்பந்திட்ட என்கிட்ட மாட்டுவான். கண்டிப்பா திரும்ப என்கிட்ட மாட்டுவான். அப்ப நீங்க திரும்ப இதே கோர்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். ஆனா இதே வெற்றி அன்னைக்கு கிடைக்குமாங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த பழி வாங்குறதெல்லாம் சினிமா வில்லனுக்கு தான் சரியா இருக்கும். ரியல் லைஃப்ல உங்க திறமை உங்களுக்கு இந்த காக்கி ட்ரெஸ் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை கரைப்படுத்தி அசிங்கப்படுத்தாரு. லுக் மேடம், நீங்க டியூட்டில இருக்கீங்கிறது நான் ஞாபகப்படுத்துறேன். போங்க சார், மாற மாட்டீங்கல்ல? ஆல்ரைட், உங்களால முறைக்கத்தான் முடியும். என்னால முறிக்கவும் முடியும், முடிக்கவும் முடியும். நான் கேஸ சொன்னேன். நான் உன்னை எதுக்கு சென்னைக்கு வர வச்சனோ அந்த வேலை முடிகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க, நீ இங்கே தான் இருக்கணும். இன்னும் முடிக்கலையா சார்? இனிமே தான்டா சூடு பிடிக்க போகுது. ஆக்சுவலாக ஒரு பையன் சரவணனுக்கு மேலே என்ன நினைக்கிறாரு? போடா ஃபுல். பிஸ்னஸில் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இடமே இல்லை. இந்த பாரு ராஜேஷ், உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். கடை உன்னோடதா, கையோட உன் மாமனாருக்கு குட் பை சொல்லிட்டு நீ நடத்த ஆரம்பிச்சுனா ஜெயிச்சிருவ. பட் கடை உன் பேரில் இருக்கும், கல்லால் நீ இருப்ப. ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்க கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ நீ காலி. நாளைக்கு ஒரு காரியம் பண்ணு. தெரிஞ்சே ஒரு தப்பு செய்ய போகிறவன் நீ. பட் உன் அத்தையும் மாமாவும் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு பாரு. அப்போ புரியும் நான் சொல்கிறது உனக்கு. அது வந்து அந்த ஸ்வீட் நல்லா இருந்துச்சான்னு கேட்க தான் ஃபோன் பண்ண. ஓ அதுவா? சாரி சரவணன், அது என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் சரவணன், அதுல அப்படின்னு வச்சிருந்தீங்க? ஸ்வீட்ஸ் தானே? ஆ ஸ்வீட்ஸ் தாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அதில். சரிங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் அதை சொல்லட்டா? பரவாயில்ல, சொல்லுங்க. அவ்வளோதாங்க, சொல்லிட்டேன். கேட்டுச்சா? கேட்டுச்சு. எனக்கு என்னமோ நீ தப்பு பண்ணிட்டியோன்னு தான் தோணுது. இல்ல பாட்டி, என் வீட்டுக்காரர் அங்க வர வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதை மட்டும் சாதிக்கிறதுல எனக்கு இஷ்டமும் இல்ல. பின்ன நான் தோத்து போயிருக்கேன் பாட்டி. என்ன நிக்க வச்சு சக்கையா ஏமாத்திருக்காங்க. சொன்னீங்கல்ல குழந்தை, அது என் சந்தோஷம் இல்ல பாட்டி, அதுதான் என்னோட ஆயுதம். அதை வச்சுதான் என் அத்தை, என் வீட்டுக்காரி, என் மாமான்னு ஒருத்தரை விடாம எல்லாரையும் நான் அடிக்க போறேன். சூர்யா தம்பி டிம்பிள போட்டு பலார்னு அரைஞ்சிட்டாராம்ல. டேய், நம்ம வீட்டுக்கு போகணும்டா. இதுக்கு மேல நானும் நீயும் இங்க இருந்தோம்னா அது நல்லா இருக்காது. இல்ல பூஜா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அம்மா, நான் கௌதம் வந்திருக்கேன்னு போய் நிக்கிறத விட உங்க புள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸரா வந்து நிக்கிறேன்னு அவங்க முன்னாடி நின்னா அம்மாவுக்கு அது பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும்ல. ஐ திங்க் இஸ் இன் டேஞ்சரஸ் கண்டிஷன். ஓ மை காட். அதான் பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அவரை கொண்டு போய் அட்மிட் பண்ணணும்னு தோணுது. நீங்க முதல்ல அட்மிட் பண்ணிட்டு இமிடியேட்டா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போற வழியில
யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாரு, ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். என் வண்டியில தூக்கிட்டு வந்து இங்க அட்மிட் பண்ணிருக்கேன். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஓஹோ, ஆல்ரைட். அப்ப என்ன ஸ்பீட்ல வந்தீங்க? புரியல. இல்ல, வண்டி மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, ஏன் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும்ல? மேடம், இந்த ஆக்சிடென்ட்டை உங்க ஹஸ்பண்ட் தான் பண்ணிருப்பாருன்னு சார் சந்தேகப்படுறாரு. லுக் மேடம், நான் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப ஸ்டேஷன் கூட்டு போறேன். வாணி, இவர் வேணும்னே விவகாரம் பண்றாரு. நான் ரோட்ல பார்த்த ஆக்சிடென்ட் சொல்லி இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணதை சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவர் வேணும்னே. சரி சரி இருங்க. வாட் இஸ் திஸ்? என்ன சார் உங்க பிரச்சனை? நான் சந்தேகப்பட்டேன், அரெஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். சரி, நீங்க கிளம்புங்க, எனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை கிடக்கு. இத பாருங்க அனுப்பிச்சோ, மரியாதையா கூப்பிடும்போது வந்துரு, இல்லைன்னா அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது இருக்கும். யோ, இழுத்துட்டு வாங்கயா. என்ன வாணி இது? ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க முதல்ல போங்க. அவரால ஒண்ணும் செய்ய முடியாது, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க ப்ளீஸ். அப்பாவை அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அன்புச்செல்வன் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அவன் அன்னைக்கு விடு மாப்ள, மாப்ள விடுன்னு சொல்றேன்ல. மாப்ள விடு. ஒரு நிமிஷம் மாப்ள. நீ போலீஸ் ட்ரைனிங்ல இருக்க, அத மனசுல வச்சுட்டு பேசு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீ இந்த வீட்ல இருக்க. உன் ட்ரைனிங் முடிஞ்சு டியூட்டில ஜாயின் பண்ணி ஒரு போலீஸ் ஆபீசராக உங்க அம்மா எதிரில போகணும்னு கனவு கண்டுட்டு இருக்க. அத மறந்துடாத.